ஆத்ம வித்யாலயா அன்பர்களுக்கு வணக்கம். குருவை வணங்குகிறேன். நம்ம இன்னைக்கு பஜகோவிந்தம் அப்படிங்கிற நூல் நம்ம ஜகத்குரு பகவான் ஆதிசங்கராச்சாரியார் வழங்கியிருக்காரு நமக்காக. அந்த நூலில் 31 பாடல்கள் இருக்குது. அந்த பாடல்களுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். முதல்ல பஜகோவிந்தம் நூல் எப்படி உருவானது அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை பார்க்கலாங்க. காசியில் சங்கரர் தன்னோட சீடர்களோட நடந்து போயிட்டுருக்கிறப்போ அங்கே ஒரு வீட்டில் ஒரு வயதான முதியவர் ஒருத்தர் சமஸ்கிருத இலக்கணத்தை கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி அதை பக்கத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறத சங்கரர் பார்த்தாரு. அது சங்கரர் அந்த முதியவர் மேலே பரிதாபப்பட்டு, எதுக்காக இவ்வளோ சாஸ்திர இலக்கணத்தை இந்த வயசில் இவ்வளோ கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்போ, அதை நான் மனப்பாடம் பண்ணி மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்து அதனால் வர வருமானத்தை வச்சு என் குடும்பத்துக்கு நான் பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை பார்த்து சங்கரர் பரிதாபப்பட்டு, மனித வாழ்க்கையில் மோட்சத்தை அடைய வேண்டிய விஷயம் இருக்கிறப்போ தேவையில்லாத இலக்கண நூல்களை கற்று காலத்தை வீணாக்கிட்டு இருக்கிறாரே இந்த முதியவர் அப்படின்னு ஆதங்கத்தில் நமக்கு வழங்கியது தான் இந்த பஜகோவிந்தம் அப்படிங்கிற நூல். இந்த பஜகோவிந்தம் நூலில் மொத்தம் 31 பாடல்கள் இருக்குது. பஜகோவிந்தம் அப்படிங்கிற தொடங்குகிற பாடலை பல்லவியாக வச்சு மொத்தம் 31 பாடல்கள் இருக்குது. அதில் முதல் 12 பாடல்களை சங்கரர் எழுதியிருக்காரு. அதுக்கு துவாதச மஞ்சரிக ஸ்தோத்திரம் அப்படின்னு பெயர். மீதி இருக்கிற பாடல்களை அவருடைய சீடர்கள் 14 சீடர்களும் ஆளுக்கு 1-2 பாடியிருக்கிறாங்க. பஜகோவிந்தம் நூலுக்கு மோக முத்கரம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குங்க. மோகம்னா ஆசை, மனிதனுக்கு எழக்கூடிய ஆசை. முத்கரம் அப்படின்னா சம்மட்டி, கேள்விப்பட்டிருப்பீங்களா? மண்வெட்டி சம்மட்டி சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த இகலோக வாழ்க்கையில் மனிதனுக்கு உண்டான ஆசைகளுக்கு விழுகிற சம்மட்டி அடியா இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அதனால இந்த நூலுக்கு மோக முத்கரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குங்க. இந்த பஜகோவிந்தம் நூல் வேதாந்த சாஸ்திரத்தை விளக்குவதற்காக எழுதப்பட்ட நூல் இல்லை. புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? தர்மக, அர்த்தக, காமக, மோட்சக அப்படிங்கிற மனித நாட்டங்களான புருஷார்த்தத்தில் நம்ம மோட்சத்தை மட்டுமே குறிக்கோளாக எடுத்துக்கணும் அப்படின்னு புருஷார்த்த நிச்சயம் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த நூல். பொதுவாக மதம் மாற்றம் செய்வதற்காக, ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மக்களை மாற்றுறதுக்காக தான் உங்கள் கடவுளை விட எங்கள் கடவுள் வந்தாதான் உங்களை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நூல்கள் எழுதுவாங்க இல்லைங்களா? ஆனால் இந்த நூல் நமக்கு எப்படி கிடச்சிருக்குன்னா, நம்ம இந்துவாக பிறந்தும் சாஸ்திர அறிமுகம் இல்லாமல், மோட்ச நாட்டம் இல்லாமல் நம்ம காலங்களை வீணடிக்கிறோம் அப்படின்ட்டு நமக்கு கற்பிக்கிறதுக்காக சங்கராச்சாரியர் எழுதின நூல் தான் இந்த பஜகோவிந்தம். பிறவி சுழற்சியில் சிக்கி சிக்கி மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு பிறந்து மோட்சத்தை நாடாமல் வாழ்க்கையை வீணடிக்கிறோம் அப்படின்னு நம்ம மேலே ஆதங்கப்பட்டு கருணை காட்டி சங்கராச்சாரியார் நமக்கு அருளிய நூல் பஜகோவிந்தம். பொதுவான சாஸ்திர நூல்கள், வேதாந்த சாஸ்திர நூல்கள் நித்திய வஸ்து அனித்திய வஸ்துவை விளக்கி நமக்கு கடவுளை காட்டி கொடுத்து விவேகத்தை ஊட்டுவதாக இருக்கும். ஆனால் இந்த பஜகோவிந்தம் நூல் இந்த உலகத்தின் மேல் மனிதனுக்கு இருக்கிற ஆசைகளின் நீக்கி பற்றற்ற நிலையை அடைய வேண்டும், அடைந்து மோட்சத்தை நாட வேண்டும் என்று வைராகியத்தை ஊட்டுவதாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. இதுதாங்க ஒரு சின்ன சுருக்கம். பஜகோவிந்தம் நூல் எப்படி உருவானது, அதில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நம்ம பாடலுக்குள்ளே போகலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே எல்லாம் திருப்பி சொல்கிறீங்களா? பாடல். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிகி தே காலே நகி நகி ரக்ஷதி துக்ருங்கரணே. ஒன்னொன்னா விளக்கத்தை நம்ம பார்ப்போம். இதில் பஜ அப்படின்னா பஜ் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, லபே அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. பஜ் அப்படின்னா பக்தி செய், வணங்கு. லபே அப்படின்னா அடை அப்படின்னு அர்த்தம் இருக்குங்க. சரிங்களா? கோவிந்தனை பக்தி செய் அல்லது கோவிந்தனை அடை, கோவிந்தனை நாடு என்பதன் அர்த்தம் தான் பஜ என்பது. பஜ் சேவாயாம் என்பது தான் பஜ. அடுத்தது
கோவிந்தம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். கோவிந்தம் அப்படிங்கிறக்கும் 2 அர்த்தம் இருக்குங்க. கோவிந்தம் என்பதற்கு சாஸ்திரங்களால் அறியப்படுபவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. ஜீவர்களில் வசிப்பவர் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு. முதல்ல சாஸ்திரங்களால் அறியப்படுபவர் கோவிந்தன் அப்படிங்கிறத என்னங்கிறத பார்ப்போம். கோவிந்தம் என்பதற்கு கோபியகி லப்யதே அப்படிங்கிறது பொருள். கோபியகி லப்யதே. கோபிய அப்படின்னா மறைவானது அப்படின்னு பொருள். சரிங்களா? கோபியதி லப்யதே அப்படின்னா, கோபியகினா கோஷங்கள் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. கோஷங்கள் அப்படின்னா சாஸ்திரம், அது நமக்கு தெரியும். வேதம் தான் நம்ம கோஷங்கள்னு சொல்லுவோம். கோஷங்கள் என்றால் வேதங்கள். கோபிய என்றால் மறைவானது என்று அர்த்தம். வேதம் என்பதற்கு தமிழில் மறை என்று பெயர். அப்போ கோவிந்தன் வேதங்களில் மறைவான பொருளாக இருக்கிறார் என்பதுதான் கோவிந்தம் என்று பொருள். அந்த கோவிந்தனை வேதங்களால் மட்டுமே நம்ம அறிய முடியும். வேதத்தை தவிர வேற எந்த நூல்னாலையும் நம்மளால அறிஞ்சு தெரிஞ்சுக்க முடியாது. அதனால அது ரகசியமா மறைபொருளா இருக்கிறதுனால கோவிந்தம், வேதங்களிலிருந்து வேதமான கோஷங்களிலிருந்து அறியப்படுபவர் கோவிந்தன். இப்போ கோவிந்தன்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். ஒரு இறைவன் வேதங்களின் மூலமாக அறியப்படுபவர் அப்படின்னு பார்த்துட்டோம். அவருக்கு ஒரு லட்சணம் தரணும் இல்லைங்களா? அவரை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்ம ஒரு பொருளை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு லட்சணம் தரணும். அது இந்த ஷேப்ல இருக்கும், இந்த கலர்ல இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஆரஞ்சு கலர்ல ரவுண்டா இருக்கும், அது என்ன பழம் அப்படின்னு கேட்டா நம்ம ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லைங்க. இல்லைன்னா மாம்பழம் கூட நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி இறைவனை கண்டுபிடிக்கிறதுக்கு லட்சணம் 2 லட்சணம் சாஸ்திரம் தருதுங்க. ஒன்று தடஸ்த லட்சணம், இன்னொன்று சொரூப லட்சணம். தடஸ்த லட்சணம் என்ன சொல்லுதுன்னா, சிருஷ்டி ஸ்திதி லயகர்த்தா ஈஸ்வரன். ஈஸ்வரன் சிருஷ்டி ஸ்திதி லயம் செய்யறப்போ அவருக்கு ஈஸ்வரன், இறைவன் அப்படின்னு பேருங்க. அதே சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் என்பது இறைவனின் சுரூப லட்சணம். பிரம்மம் என்பது கடவுள், ஈஸ்வரன் என்பது இறைவன். வெளிப்படாத நிலையில் அவ்வியக்தமாக இருக்கும் பொழுது அவர் பிரம்மம் எனப்படுகிறார். வெளிப்பட்டு ஜகத்தாக வெளிப்பட்டு சிருஷ்டி ஸ்திதி லயம் என்ன முத்தொழில்களை செய்யும் பொழுது அவருக்கு ஈஸ்வரன், இறைவன் என்று பெயர். தமிழ்ல சொன்னா கடவுள், இறைவன். சமஸ்கிருதத்துல பிரம்மம், ஈஸ்வரன். இந்த விளக்கங்கள்லாம் நமக்கு வேதத்துல இருந்தா கிடைக்குது. வேற எந்த நூல்லையும் நம்மளால கிடைக்காது. நம்மளால யூகத்தின் அடிப்படையிலையும் எதையுமே இறைவனை கண்டுபிடிக்க முடியாது. இப்போ கோவிந்தனோட லட்சணம் பார்த்துட்டோம், அதோட பொருள் மீனிங்கும் பார்த்துட்டோம். அவர் யாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இந்த ஜகத் அப்படிங்கிறது உயிருள்ள உயிரற்ற பொருள்களால், உயிரினங்களால் ஆனதுங்க. இதுல உயிரினங்கள் அப்படிங்கிறதுல நம்ம எல்லாருமே வருவோம். மனிதன், விலங்குகள், பறவைகள், தேவலோகத்தில் உள்ள தேவர்கள் எல்லாருமே இந்த உயிரினங்கள்ல அடங்குவாங்க. உயிரற்ற பொருள்கள் எல்லாமே நம்ம புலன் விஷயங்களாக இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே எல்லாமே உயிரற்ற ஜட பொருட்கள். இந்த ஜகத்தை உருவாக்கணும்னா, ஒரு பொருளை, இந்த கட்டிடத்தை உருவாக்கணும் அப்படின்னா 2 விஷயம் வேணும். ஒன்று, இந்த கட்டட தேவையான பொருட்கள் வேணும். செங்கல், சிமெண்ட் மாதிரியான பொருட்கள் வேணும். அப்புறம் அந்த பொருளை வச்சுட்டு இந்த கட்டடத்தை எப்படி வடிவமைக்கலாம் அப்படிங்கிற அறிவு வேணும் இல்லைங்களா? அந்த அறிவு என்ஜினியர்கிட்ட இருக்கும். அவர் இந்த பொருட்களை வச்சு இந்த கட்டிடத்தை வடிவமைச்சிருக்காரு. அதே ஜகத் விஷயத்துல அந்த அறிவும் பொருளும் 2ஆ இல்லை. இந்த உலக விஷயங்கள்ல அறிவும் பொருளும் 2ஆ தனித்தனியா இருக்கு. ஆனா இந்த ஜகத் உருவாக்குன விஷயத்துல 2 அறிவும் பொருளும் ஒருத்தரே தான், அது இறைவன், ஈஸ்வரன். எப்படி உலக விஷயங்கள்ல மண் பொருளாகவும், குயவன் அறிவு காரணமாகவும், மண் பொருள் காரணமாகவும் இருக்கு இல்லைங்களா? ஆனா நம்ம ஜகத் உருவான விஷயத்துல ஈஸ்வரன் தான் அறிவு வளமாகவும் இருக்கிறார், பொருள் வளமாகவும், 2ஆகவும் அவரே இருக்கிறார். ஜகத் உருவாருக்கு முன்னாடி அது எங்க இருந்தது? ஜகத்தாக வெளிப்படுவதற்கு முன்னால் அது எங்க இருந்துச்சு அப்படின்னா அது இறைவன் கிட்டதான் இருந்தது இல்லைங்களா? ஜகத் வெளிப்பட்ட போது அதற்கான அறிவையும் பொருளையும் அவர் தந்தாரு. அவர் தந்தாருன்னு சொல்றதை விட அறிவாவும் பொருளாவும் அவரே தான் இருக்காரு அப்படிங்கிற சொல்றதுதான் உண்மை. இப்ப இந்த 2 காரணங்களாவும் இறைவன் ஜகத்தை படைச்சப்போ இதுல இருக்கிற எல்லாமே, அறிவும் பொருளும் எல்லாமே இறைவனா தான் இருக்க முடியும். அப்ப இந்த ஜகத்துல தானே நம்மளும் இருக்கோம்.
இப்போ நம்மளும் அந்த அறிவும் பொருளுமாக உருவானவங்க தானே. அப்போ அந்த அறிவும் பொருளும் எங்கிருந்து வந்தது? இறைவன் கிட்ட இருந்து வந்தது. நம்மளும் அந்த ஜகத்துல தான் இருக்கோம், நம்மளும் அந்த அறிவும் பொருளாக தான் இருக்கோம். அப்போ நம்மளும் இறைவன் தான். இப்போ நம்மள இருக்கிற அந்த அறிவும் பொருளும் என்ன? பொருள் அப்படிங்கிறது அறிவற்றது, ஜடம். அதுதான் பொருள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அறிவுள்ளதை நம்ம ஜடம்னு சொல்ல மாட்டோம், அறிவற்றதை தான் நம்ம பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற அந்த அறிவற்ற பொருள் என்ன அப்படின்னா நம்முடைய உடலும் மனமும். நமக்கு இந்த உடல் வந்து அறிவற்றதுன்னு தெரியும், மனமும் அறிவற்றது தான். அது நிறைய கிளாஸ்ல நம்ம பேசியிருக்கோம், அந்த கரணம் சூக்ஷ்ம சரீரமும் அறிவற்றது தான் அப்படின்னு. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற அறிவற்ற பொருள் நம்முடைய உடலும் மனமும். அப்போ அறிவுள்ள பொருள் என்னவா இருக்க முடியும்? அது நமது ஆத்மா. இப்போ ஆத்மாவும் உடலும், அறிவுடைய ஆத்மாவும் அறிவான ஆத்மாவும் அறிவற்ற உடலும் கூடியது தான் இந்த ஜீவன். ஈஸ்வரனுடைய ஆத்மாவை பரமாத்மானும், நம்ம உடலளவில் சுருங்கி இருக்கிற ஆத்மாவை ஜீவாத்மாவும் சொல்லுவோம். இப்போ ரெண்டு பரமாத்மா ஜீவாத்மான்னு சொல்றதுனால ரெண்டு ஆத்மா இருக்கா அப்படின்னா இல்லை. ஒரு பேச்சுக்கு தான், நம்ம புரிதலுக்காக அப்படி சொல்றோமே தவிர பரமாத்மா ஜீவாத்மா எல்லாம் ஒரே ஆத்மா தான், இரண்டு வேறுபட்ட ஆத்மாக்கள் இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள், இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு எங்கிருந்து கிடைக்குதுன்னா ஸ்ருதின்னு சொல்லப்படுற வேதத்திலிருந்து தான் கிடைக்குது. அது மூலமாக தான் நம்மளை இறைவனை அறிய முடியும். வேற எந்த நூல்கள் இருந்தும் நம்மளால இறைவனை தெரிஞ்சுக்கவே முடியாது. அதனால அது மறைப்பொருளாக இருக்கிறனால அவருக்கு கோவிந்தம் அப்படின்னு பேர். இப்போ ரெண்டு அர்த்தம் பார்த்தோம். சாஸ்திரங்களால் அறியப்படுபவர், ஜீவர்களில் இருப்பவன். சாஸ்திரங்களால் அறியப்படுவர் எப்படி கோவிந்தன் அறியப்படுகிறாருன்னு பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது ஜீவர்களில் இருப்பவன் சொல்றோம் இல்லைங்களா? அதில் கோவிந்தம் என்பதுல விந்ததி அப்படின்னா உடலில் இருப்பது அப்படின்னு பொருள். இன்னொரு விதமா பிரிக்கிறாங்க, கோவிந்தம்ங்கிற இன்னொரு விதமா பொருள் பிரிக்கிறாங்க. அதுல விந்ததி அப்படின்னா உடலில் இருப்பது அப்படின்னு பொருள். கோன்னா பசு, ஹிந்தியில காய் சொல்லுவோம் இல்லைங்களா, பசு. பதி பசு பாசம் அப்படில, பதினா இறைவன், பசுன்னா உயிரினங்கள் அதாவது நம்ம ஜீவன், பாசம்னா இந்த உலகம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் சாஸ்திரம் மூலமா. இதுல பசு அப்படிங்கிறது உயிரினங்களோட உடலை குறிக்குது. ஓகேங்களா? அதில் அந்த உடலுக்கு க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு இடத்துக்கு க்ஷேத்திரம் சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போது இந்த உடல் வந்து அறிவற்ற உடல் தான் இல்லைங்களா? அப்போது பசுன்னா உயிரினங்களின் உடலாக இருப்பது. அப்போ இந்த உடலுக்கு க்ஷேத்திரன் அப்படின்னு பெயர். இப்போ நம்ம அறிவும் பொருளுமா இருக்கிறனால இந்த உடல் க்ஷேத்திரம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அறிவு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அந்த அறிவுங்கிறது ஆத்மா. அந்த ஆத்மா அறிவாக விளங்குவது, நம்ம உடலில் விளங்குறதுனால அதுக்கு க்ஷேத்ரஜன் அப்படின்னு பெயர். க்ஷேத்திரத்தில் ஞானமாக இருப்பதால் அதாவது க்ஷேத்ரஞன் அப்படின்னு பேர். ஓகே, அதனால தான் இந்த கோவிந்தம் அப்படிங்கிற பேர் வந்து ஆத்ம ஞானத்தின் திறவுகோலாக இருக்கிறது. அப்போ ஒருத்தர் இந்த மாதிரி ஆய்வு செய்து கோவிந்தனை உள்ளபடியே அறிஞ்சுக்கிட்டா அவரை யாரை அறிஞ்ச மாதிரி ஆகும்? தன்னைத்தானே அறிந்து கொண்ட மாதிரி ஆகும். தன்னைத்தானே இறைவன் என்று அறிந்து கொள்வார். அப்படி அறிவதுதான் மோட்சம், ஞானம். அப்போ பஜ கோவிந்தம் என்பதன் பொருள் கோவிந்தனை அடை, கோவிந்தனை நாடு என்றால் மோட்சத்தை நாடு, ஞானத்தை நாடு என்று பொருள். பஜகோவிந்தம் என்பதற்கு மீனிங் புரிஞ்சிருச்சுங்களா? அடுத்தது மூடமதே. முதல் லைன்ல பஜகோவிந்தம் பஜகோவிந்தம், கோவிந்தனை நாடு, மோட்சத்தை நாடு, மோட்சத்தை நாடு. அடுத்தது கோவிந்தம் பஜ மூடமதே. மூடம் அப்படின்னா பொதுவாக மூடன் அப்படின்னா முட்டாள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனால் சங்கரர் நம்மளையெல்லாம் அப்படி யாரையுமே அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே மூடம் அப்படின்னா மௌடீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மூடப்பட்ட மனம். மனம் வந்து மூடி இருக்கான். எதனால மூடி இருக்கு? அஞ்ஞானத்தால் மூடி இருக்கு. நம்ம தான் அந்த கோவிந்தன்னு தெரியாமல் மோட்சத்தை அடையணும் அப்படிங்கிற வழி தெரியாமல் மனம் வந்து அஞ்ஞானத்தால் மூடப்பட்டிருக்கு. அதனால் மதி என்றால் புத்தி அல்லது மனம், மூடமதி என்றால் மூடப்பட்ட மனம், மௌடீகமான மனம் என்று பெயர். ஓகே, அடுத்த லைன்ல சம்பிராப்தே சந்நிகி தேகாலே. சந்நிகி தேகாலே அப்படி என்றால் காலன்னா யமன், அதாவது மரணம். பிராப்தே என்றால் அடைதல், சம்பிராப்தே என்றால் நிச்சயமாய் அடைதல். சம்பிராப்தே சந்நிகி தேகாலே என்றால் ஆயுள் முடிவை அடையும் காலம், நிச்சயமாய் நம்மை நெருங்கும் பொழுது அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? ஓகே. பிராப்தே என்றால் அடைவது, பெறுதல். பிராப்தம், என்னோட பிராப்தம் சொல்றோம் இல்லைங்களா, அடைதல்.
சம்னா நிச்சயமாக, ஸோ சம்பிராப்தி அப்படின்னா நிச்சயமாக அடைதல். சந்நிகிதேனா நெருங்குதல். காலன்னா யமன், அதாவது மரணத்தருவாய். மரணத்தருவாயை நாம் நிச்சயமாக நெருங்கும் பொழுது நகி நகி ரக்ஷதி, நகி நகினா இல்லை இல்லை, ரக்ஷதின்னா ரட்சித்தல், காப்பாற்றுறதுன்னு சொல்கிறாங்கல்ல. நகி நகி ரக்ஷதி காப்பாற்றாது. எது காப்பாற்றாது அப்படின்னா டுக்ருங்கரணே. டுக்ருங்கரணே அப்படின்னா இலக்கணம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது, கர்ம பலன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அதாவது நம்ம கர்மங்களை செய்து செய்து அதனால் நமக்கு பலன் கிடைக்குது இல்லைங்களா இந்த பிறவியில், அதை வந்து கர்ம பலன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் எவ்வளோதான் கர்மங்களை செய்தாலும் அதனால் கிடைக்கின்ற பலன் வந்து உங்களை காப்பாற்றாது. பலன் அப்படிங்கிறது நம்ம பழம் அப்படின்னு சொல்லலாம், ரெண்டு ஒரு பொருட்பண்பலின்னு சொல்லுவாங்க. இந்த பழம் காயா பழமா, நீங்கள் ஒரு விஷயம் காயா பழமான்னு கேட்பாங்க. பழம்னா உங்களுக்கு பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த பழமானது, அந்த பழம் என்பதற்கு பொருள் என்னன்னா அழிந்து விடக்கூடியது, தீர்ந்து விடக்கூடியது, கெட்டு அழிந்து போகக்கூடியது. பழம் எப்பவுமே வந்து தீர்ந்து விடும் இல்லைங்களா, அழிந்து விடும். அந்த மாதிரி பலனும் நீங்கள் செய்த கர்மங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும், நிச்சயமா பலன் கிடைக்கும். அந்த பலனும் வந்து அந்த பலன் உங்களுக்கு கொடுத்து முடிஞ்ச உடனே அது தீர்ந்துடும், உங்களுக்கு அது நிலையானதா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்கள் நமக்கு தெரியும், நம்ம கடந்த பிறவிகளில் செய்த பாவ புண்ணியங்கள்னால தான் நமக்கு இந்த பிறவி கிடைச்சிருக்கு இல்லைங்களா. பாவம் அதிகமாக செஞ்சுருந்தோம்னா கீழுலகங்களுக்கும் இல்லை மிருகமாகவும், புண்ணியம் அதிகம் செஞ்சுருந்தா மேலுலகம் போயிருக்கும். ஆனால் அங்கே வந்து உங்களுக்கு நீங்கள் போக்தாவாக மட்டும்தான் இருக்க முடியும், கர்த்தாவாக இருக்க முடியாது. அதாவது அனுபவிக்கிற உரிமை மட்டும்தான் இருக்காது. புண்ணியமோ பாவமோ அந்த பலனை, புண்ணிய பலன் கிடைச்சிருக்கு, பாவ பலன் கிடைச்சிருக்கு, அந்த பலனை அனுபவிச்சு தீர்க்கிற உரிமை மட்டும்தான் உங்களுக்கு வேற உலகங்கள் இருக்குது. இந்த மனித பிறவியில் மட்டும்தான் உங்களுக்கு உங்களுடைய செயல் சுதந்திரத்தினால புருஷார்த்தத்தை நிச்சயம் பண்ணி மோட்சத்தை குறிக்கோளாக எடுத்துக்கிற உரிமை மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்போ நீங்க எவ்வளவுதான் கர்ம பலன் அனுபவிச்சாலும் புண்ணியமா இருந்தாலும் பாவமா இருந்தாலும் தீர்ந்த உடனே திருப்பியும் நீங்க மனித உடல் கேட்டு இங்க வரதா செய்யணும். நிரந்தரமா நம்ம தேவலோகத்திலையும் இருக்க முடியாது, கீழுலகங்களையும் இருக்க முடியாது. அப்போ நம்மளை அது காப்பாற்றவே செய்யாது, எந்த கர்ம பலனும் நம்மளை காப்பாற்றவே செய்யாது. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. மோட்சத்தை நாடு, மோட்சத்தை நாடு, மூடம் மனதே மோட்சத்தை நாடு. சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரக்ஷதி துக்ருங்கரணே. நீங்கள் செய்து செய்து கிடைக்கின்ற கர்ம பலன்களால் மரணத்தருவாய் உன்னை நிச்சயமாய் நெருங்கும் பொழுது அதனால் உனக்கு எந்த பயனும் இல்லை, நிச்சயமாக உன்னுடைய கர்ம பலன்கள் உன்னை காப்பாற்றாது அப்படிங்கிறது இந்த முதல் பாடலோட விளக்கம். அடுத்த பாடல், இரண்டாவது பாடலுக்கு போகணும். மூட ஜஹீஹி தன ஆஹம திருஷ்ணாம் குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணாம் யல்லபசே நிஜ கர்ம உபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம். மூட அப்படின்னா மோகத்தில் வீழ்ந்த மனமே, மூட மனமே, மௌடிகமான மனமே. தனம் என்பது நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் பொருள் எல்லாம் சேர்ந்ததை தான் நம்ம தனம் அப்படின்னு சொல்லுவோம். திருஷ்ணாம் ஆகமம் அப்படின்னா வருவித்தல், திரட்டுதல். காலையில் கூட குருநாதர் சொன்னார் இல்லைங்களா, ஆகம ஆபாயின, ஆகமன வருதல், ஆபாயினா போதல். இங்கே தன ஆகம அப்படின்னா செல்வத்தை திரட்டுதல், செல்வத்தை வருவித்தல் அப்படின்னு பொருள். திருஷ்ணாம்னா ஏக்கம், ஏதோ ஒன்று மேலே நம்ம ஏக்கப்படுறோம் இல்லைங்களா, அந்த ஏக்கம் அப்படிங்கிறது திருஷ்ணாம் அப்படின்னு பேர். தனத்தின் மீது, செல்வத்தின் மீதுள்ள ஏக்கம் தான் தன ஆகம திருஷ்ணாம். குருனா செய்ன்னு அர்த்தம், கர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் குரு அப்படின்னு தெரிஞ்சு குருனா செய். சத்புத்தி அப்படின்னா நல்ல புத்தி. இந்த இடத்துல சத் அப்படிங்கிறது சச்சிதானந்தத்தில் வர்ற சத் ஞானம் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஏன் சத்கர்ம ஜன்யம் சொல்லுவோம் இல்லைங்களா, நல்ல கர்மங்களினால் கிடைத்தது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி சத்னா நல்ல அப்படின்னு அர்த்தம். சத்புத்தின்னா நல்ல புத்தி. நல்ல புத்தி அப்படின்னா எது உண்மை அப்படிங்கிறது பகுத்தறிஞ்சு ஆராயிற புத்தி சத்புத்தி. மனசின் மனதில் வித்ருஷ்ணாம், வித்ருஷ்ணாம்னா ஏக்கமின்மை. இப்போ நல்ல சத்புத்தியை கொண்டு ஆராய்ந்து மனதில் ஏக்கமின்மையை உண்டாக்குவதற்கான முயற்சிகளை செய். அதுதான் இரண்டாவது வரிக்கான அர்த்தம். மூணாவது யல்லபசே நிஜ கர்ம உபாத்தம். உபாத்தம் என்றால் உழைப்பு,
நிஜ கர்ம என்றால் உன்னுடைய சொந்த உழைப்பு. உபாத்தம்னா ஈட்டுகின்ற, உபாத்தம்னா ஈட்டுகின்ற, ஏர்னிங் சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் உபாத்தம். நிஜ கர்ம, நிஜம்னா சொந்த, உன்னுடைய சொந்த உழைப்பால் ஈட்டுகின்ற செல்வத்தை, எவ்வளவு, எல்லபசைன்னா எவ்வளவு நீ சம்பாதிக்கிறையோ அதை வைத்து, வித்தம் என்றால் பணம். இப்போ எல்லபசை நிஜ கர்மோத்தம் வித்தம் தேன, உன்னுடைய சொந்த உழைப்பால் எவ்வளவு நீ சம்பாதிக்கிறாயோ அதை வைத்துக்கொண்டு, வினோதய சித்தம், சித்தம்னா மனதில், வினோதயன்னா மகிழ்ச்சி, மனதில் மகிழ்ச்சியோடு இரு. ஜகிஹி என்றால் விட்டுவிடுதல். மூடமனமே, மீண்டும் மீண்டும் செல்வம் சேர்க்க வேண்டும் என்ற ஆசையை விட்டுவிட்டு நல்ல புத்தியை கொண்டு ஏக்கம் இல்லாத மனதை உருவாக்க முயற்சி செய். உன்னுடைய சொந்த உழைப்பால் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாயோ அதை கொண்டு மனதில் மகிழ்ச்சியுடன் வாழ் என்பதுதான் இந்த பாடலுக்கான அர்த்தங்க. இதில் எப்படி புரிஞ்சுக்கலான்னா, சில பேர் வந்து நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனால் தேவைக்கு செலவு பண்ண மாட்டாங்க. சிக்கனமாக இருக்கிறது நல்லது தான், ஆனால் வந்துட்டு சம்பாதிச்சிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு ருசி, நிறையா பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், இல்லை நிறைய லேண்ட் வாங்கி போடணும் அப்படின்னு எல்லாம் நிறைய நினச்சிட்டே இருப்பாங்க. ஒரு வீட்டில் ஒரு குழந்தைக்கோ அவங்க சொந்த பந்தங்களுக்கோ ஒரு தேவைக்கான அவசர செலவுகளுக்கு கூட அவங்க செலவு பண்ண மாட்டாங்க. அது அவங்களுக்கு ஏதோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த பணம் அவங்களுக்கு இருந்து தீர்ந்து போயிடுமோ அப்படிங்கிற பயத்தினால செல்வத்தை சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க இல்லைங்களா. ஆனால் அப்படி செல்வத்தை சேர்த்து வச்சு அவங்களுக்கு அதனால் என்ன பலன் இல்லைங்களா. இப்போ நம்ம பண மதிப்பிழப்பு நடவடிக்கை நடந்ததில்லை, அப்போது எவ்வளோ பேர் நம்ம அந்த மூட்டையாக பணத்தை கட்டி ரோட்டில் போட்டதை நம்ம பார்ப்போம். அப்போது அந்த பணத்துக்கு மதிப்பு இருக்கிற வரைக்கும் தான் அதை வச்சு நம்ம பொருள் வாங்க முடியும். அதுக்கப்புறம் அந்த மதிப்பு இல்லை அப்படின்னா அது வெறும் எண்களோ எழுத்துகளோ இருக்கிற வெறும் காகித குப்பை தான். அதனால அவருக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே எந்த பலனுமே இல்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் அவ்வளோ பணம் சேர்த்து வச்சிருந்தாலும் அவருக்கு வயதாக முடியல நரை விழுகும், வயதாகும், தோள்கள் சுருங்கும், நோய்கள் வரும். இதை ஏதாவது அவரால் தடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வச்சு நம்ம டை அடிச்சுக்கலாம், தலைக்கு தோல் சுருங்காமல் ஏதாவது சில ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் அது அத்தனையும் வந்து தற்காலிகமாக தான் பண்ண முடியுமே தவிர நிரந்தரமான தீர்வை அது எதுவுமே தராது. அவர்கிட்ட எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் அது வந்து வீண்தானே ஒழிய அது அவரை காப்பாற்றாது. உதாரணத்துக்கு ஒரு பிரபலமான நகைச்சுவை நடிகர் வந்து ஆரம்ப காலத்தில் பட வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறப்போ ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தாராம். அப்போ அவரை கிராஸ் பண்ணி ஒரு கார் போனதை பார்த்தோன்னே நானும் பெரிய ஆளாக இந்த மாதிரி கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சார். அதே மாதிரி அவர் பெரிய ஆளாயிட்டார். ரொம்ப புகழ்பெற்ற நடிகர். அவர் 7 கார் வச்சுருந்தாராம். அவர் டெய்லி ஒரு காரில் படப்பிடிப்புக்கு போய் இறங்குவார். ஏன்னா அதுதான் அவருக்கு அவருடைய கௌரவம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சார். ஆனால் உண்மையில் அவர் கார் வச்சுருந்தாங்கன்னா அவரை வந்து படத்தில் புக் பண்ணாங்க, அவரோட திறமையின் மீது மதிப்பு வச்சு தானே புக் பண்ண. அப்போது அவருக்கே வந்து தன்னோட மதிப்பு எது மேலே இருக்குது அப்படிங்கிற சரியான மதிப்பிடல அவரால் தீர்மானிக்க முடியல. அவரோட திறமையின் மீது இல்லாமல் அவருக்கு வந்து அந்த கார் மேலே அதிகமான மதிப்பை வச்சுட்டாரு. இதுக்கு பேர் தாங்க சோபனா அத்தியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் நம்ம குருநாதர் சொல்லுவார் இல்லைங்களா. இதில் அத்தியாசம் சோபனா அத்தியாசம் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அத்தியாசம்னா ஒரு பொருளுக்கு ஒரு மதிப்பை விட வேறொன்றா பார்க்கறது பேர் அத்தியாசம். ஓகேங்களா. அதாவது பாறையை யானையாக பார்த்து பயப்படுறது, லேம்ப் போஸ்ட்டு திருடனாக பார்த்து பயப்படுறது, இந்த மாதிரி இல்லை கயிறை பாம்பாக பார்த்து பயப்படுறது, இது சிப்பியை வெள்ளிக்காசாக பார்க்குறது எல்லாமே அத்தியாசம். சோபனா அத்தியாசம் அப்படின்னா அந்த வேறொன்றா பார்க்குற பொருள்னால உங்களுக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்களை நீங்கள் அதீதமாக கற்பனை பண்ணிக்கிறேன் இல்லைங்களா, அதுக்கு பேர் சோபனா அத்தியாசம்னு சொல்லுவாங்க. உதாரணமாக தங்கத்தை நகையாக பார்க்குறது அத்தியாசம். அது உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியராக இருக்கு இல்லைங்களா. தங்கத்தை நகையாக பார்க்குறது அத்தியாசம். அந்த நகையில் இந்த டிசைன் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும், இந்த மாதிரி டிசைனில் இவ்வளோ சவரனில் போட்டுட்டு போனாதான் எனக்கு சொசைட்டியில் மரியாதை கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த அத்தியாசத்து மேலேயும் அதிகமான ஒரு கூடுதல் மதிப்பு வச்சு அதுதான் எனக்கு பெருமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான அதிக மதிப்பீடு வைக்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு பேர் சோபனா அத்தியாசம் அப்படின்னு. அப்போ சங்கரர் என்னதான் சொல்ல வர்றாரு அப்படின்னா, சம்பாதிக்கவே வேண்டாமா, இந்த உலக வாழ்க்கையில் வாழ்றதுக்கு எனக்கு பொருள் வேணும் தான் இல்லையா அப்படின்னா, உங்களோட சொந்த சம்பாத்தியம் அப்படின்னு என்னென்னா அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாமல் முன்னோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு தகுந்த மாதிரி செல்வம் சேர்த்துட்டு மேலும் மேலும் செல்வத்தை சேர்க்கணும்
அப்படிங்கிற பேராசையை விட்டுருங்க அப்படின்னு சங்கரர் சொல்றாரு. பேராசையை நம்ம ஆசைப்பட்டோ இல்லை பேராசைப்பட்டோ ஒரு பொருளை அடைஞ்சு அதனால கிடைக்கிற சுகத்தை விட நம்ம பேராசையை விட்டுட்டு தேவைக்கு ஏற்ற பொருளை மட்டும் வாங்கி இருக்கிற சுகம் வந்துட்டு ரொம்ப அரிதானது. அதை அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு சங்கரர் சொல்றார். அடுத்த பாடல், 3வது பாடலுக்கு செல்வோம். நாரீஸ் தனபர நாபி தேசம் திருஷ்ட்வா மாகா மோகாவேசம் ஏதன் மாம்சவசாதி விகாரம் மனசி விசிந்திய வாரம் வாரம். இந்த பாடல் ஆண்களுக்காக சொல்லப்பட்டிருந்தாலும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொதுவானதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. நம்ம எடுத்துக்கலாம். நாரின்னா பெண்கள், தனம்னா பெண்களுடைய மார்பு, நாபி தேசம்னா பெண்களுடைய இடைப்பகுதி, திருஷ்டுவான்னா அதை பார்க்கிறது. மானா இல்லை, மாகா அப்படின்னா கொள்ளாதே, என்ன கொள்ளாதே, மோக ஆவேசம் கொள்ளாதே, பெண்களுடைய உடல் உறுப்புகளை பார்த்து மோகம் கொள்ளாதே. இது பெண்களுக்கும் பொருந்தும். ஏத்தன் என்றால் இவை அனைத்தும் மாம்ச வசாதி விகாரம், மாமிசங்களும் கொழுப்புகளும் சேர்ந்த ஒரு வடிவங்கள் தான். மனசி விசிந்திய வாரம் வாரம், வாரம் வாரம்னா மீண்டும் மீண்டும் மீண்டும், மனதில் விசிந்திய அப்படின்னா நினைத்துப்பார், மீண்டும் மீண்டும் இந்த மனித உடல் மாம்சங்களாலும் கொழுப்பினாலும் ஆன ஒரு விகாரம், ஒரு வடிவம் தான். எப்படி மண்ணில் நம்ம ஒரு குழந்தை பொம்மை செய்கிறோம், பிள்ளையார் பொம்மை செய்கிறோம், நம்ம குரங்கு பொம்மை செய்யலாம், பெருமாள் பொம்மை செய்யலாம், இந்த மாதிரி பொம்மைகள் வேணால் யானை பொம்மை செய்யலாம். ஸோ அந்த மாதிரி களிமண்ணை எப்படி வேணால் உருவாக்கலாம். அந்த மாதிரி இது ஒரு தசைப்பிண்டம் தான் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அப்படி எப்படி நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னா, ஒரு ஆண் மருத்துவர் பெண் நோயாளி அப்படி தானே பார்க்குறாரு, ஒரு பெண் மருத்துவர் ஆண் நோயாளி அப்படி தானே பார்க்க முடியாது. அப்போ நம்மளும் அந்த மாதிரி பார்க்க முடியும். இந்த மனித பிறவியில் இனப்பெருக்கத்திற்காக தான் இயற்கை நமக்கு சில விஷயங்களை கொடுத்துருக்கு. அப்போது நம்ம அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அதிகமான மோகம் கொள்ளாமல் ஞானத்துக்கான தேடுதலை ஈடுபடணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட விளக்கம். அடுத்த பாடல், 4வது பாடல். நளினி தலகத ஜலம் அதிதரளம் தத்வத் ஜீவிதம் அதிசய சபலம் வித்தி வியாத் அபிமானம் கிரஸ்தம் லோகம் சோகஹதம் ச சமஸ்தம். நளினின்னா தாமரைப்பூ. தலகத என்றால் அந்த இதழில் இருக்கின்ற, நளினி தலகத தாமரைப்பூவின் இதழில் இருக்கின்ற. ஜலம்னா அந்த நீர்த்துளி. அதிதரளம் என்றால் நடுங்குதல்னா ரொம்ப வேகமா நடுங்குதல் இல்லை, ஒரு சின்ன அதிர்வு ஏற்பட்டால் நடுங்குதல். இப்போ நம்மளால குளிர் தாங்கிக்க முடியும், கொஞ்சம் வயசானவங்க லேசா காத்தடிச்சாலே அவங்களுக்கு நடுங்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி சிறு அதிர்வு ஏற்பட்டாலும் நடுங்கக்கூடிய தன்மை, அந்த நடுக்குறுதலை தான் அதிதரளம் அப்படின்னு சொல்லுவோம். தத்துவத்னா அது போல, ஜீவித்தம் இந்த வாழ்க்கை, அதிசய சபலம் அதிசயமான சபலமான வாழ்க்கை. வித்தி தெரிந்துகொள், வியாதி அபிமானம், அபிமானம்னா தன்மானம், தன்னை பற்றிய பெருமை, வியாதி அபிமானம். கிரஸ்தம் லோகம் சோககதம் ச சமஸ்தம், வியாதியினாலும் அபிமானத்தினாலும் சிக்குண்டு இந்த உலக மக்கள் முழுவதுமாக சோகத்தில் ஆட்பட்டிருக்கிறார்கள். தாமரை இலையில, தாமரை இதழில் நம்ம தண்ணி பார்ப்போம் இல்லைங்களா, ஒரு நீர் சொட்டு இருக்கும் பார்ப்போம். அது பார்க்கறதுக்கு முத்து போல அழகாக தெரியும். ஆனால் அது எவ்வளோ நேரம் அந்த தாமரை இதழில் இருக்க முடியும்? அதனால ரொம்ப சீக்கிரமாகவே அது உருண்டு திரும்பியும் குளத்துக்குள்ளே விழுந்துடும். ஒரு சின்ன காற்றுல அந்த இலை இதழ் அசைஞ்சா கூட அது தாக்கு பிடிக்க முடியாது, அதனால அது குளத்துக்குள்ளே திரும்பி விழுந்துடும். அந்த மாதிரி தான் இந்த மனித வாழ்க்கையும் நிரந்தரம் இல்லாதது, நிலையற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. சபலம் அப்படின்னா நிலையற்றது, ஒன்றிலிருந்து இன்னொன்று. சபலப்படுறதுன்னு என்ன அர்த்தம்? ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு நம்மளோட ஆசைகளை மாற்றிக்கொண்டே இருப்பதுக்கு பேர் தான் சபலம். அந்த மாதிரி இந்த ஜீவிதமும் தாமரை இதழ் நீர் போல நிலையற்றது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. திருமந்திரத்தில் நம்ம பாட்டு பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் அப்படின்னு. மனைவி சமைச்சு போட்டாங்க, அரிசுவை உணவோட சமைச்சு போட்டாங்க.
சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு போய் தூங்க போனார். 5 நிமிஷத்துலேயே வந்துட்டு அவர் இறந்துட்டார். அப்போது நம்ம 100 ஆண்டு வாழ்கன்னு வாழ்த்துறோம், எல்லாமே பண்ணுறோம், நம்மளும் நினச்சிட்டு இருக்கிறோம் ரொம்ப வருஷங்கள் வாழ்வோம் அப்படின்னு. ஆனால் எந்த நிமிஷத்தில் நமக்கு மரணம் நெருங்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. அந்த மாதிரி நிரந்தரமில்லாத வாழ்வு தான் இந்த வாழ்வு. நம்மளோட ஆயுளை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ஆமைக்கோட ஆயுட்காலம் வந்து 100-180 வருஷங்கள் வரைக்கும் இருக்குது. ஒரு திமிங்கலத்தோட ஆயுட்காலம் வந்து 400-500 வருஷங்கள் வரைக்கும் இருக்கும். இவற்றின் கூட கம்பேர் பண்ணுறப்போ ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளோட ஆயுட்காலம் எவ்வளோ ரொம்ப கம்மி தான் இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. ஓகே, இப்போ மனிதனுக்குள்ளேயே முரணான 2 விஷயங்கள் நடக்குது. ஒன்று வந்து மரண பயம், இன்னொன்று மரண பயம் இன்மை. புரியுதுங்களா? மரணம் வந்துடும், என்னை நெருங்கிரும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் பயம் இருக்குது. இன்னொன்று எனக்கு மரணமே நெருங்காது அப்படின்னு நினச்சிட்டு தானே நம்ம இவ்வளோ செல்வம் சேர்க்கறது, இவ்வளோ இன்பத்துக்காக நாடி போகிறது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மனிதனுக்குள்ளேயே ஒன்றுக்கொன்று முரணான 2 விஷயங்கள் இருக்குது. இப்போ ஆயுட்காலம்தான் நமக்கு குறுகியதுன்னு நமக்கு புரிஞ்சிருச்சு. ஒருவேளை நமக்கு நிலையில்லாத வாழ்க்கைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் அந்த ஆயுட்காலமாவது நமக்கு நிரந்தர இன்பத்தை கொடுக்குதா அப்படின்னா இல்லை. நமக்கு வியாதிகள் வருது இல்லைங்களா? ஏதாவது பல்லு சொத்த வருது, எலும்பு வீங்குது, ஏதோ ஒன்று வந்துட்டே தான் இருக்குது. இப்போல்லாம் சின்ன வயசுலேயே நிறைய வியாதிகள் வந்துடுது, வயசானாதான் வரும் அப்படிங்கிறத நம்மளால நிச்சயமாக சொல்ல முடியாது. ஓகேங்க, இதில் தன்மானம் அப்படிங்கிறதையும் ஆதிசங்கராச்சாரியார் வந்து ஒரு நோயாக தான் சேர்த்துறாரு. ஓகேங்களா? தன்மானம் அப்படிங்கிறது என்னன்னா தன்னை பற்றிய ஒரு அளவு. என்ன இவங்க இப்படித்தான் மதிக்கணும், நான் இந்த இடத்துக்கு போனாலோ இப்படிதான் கவனிக்கும், எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? அதுதான் தன்மானம். இப்போது அதை ஏன் நோய் அப்படின்னு சேர்க்குறாரு அப்படின்னா நோய்ங்கிறது எப்போவுமே துன்பம் தருவதாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போது தன்மானத்தினால ஒருத்தருக்கு வந்து இன்பம் கிடைச்சிருக்குங்களா? ஒருத்தர் நமக்கு மதிக்கலைன்னு துன்பப்படுறோம், என்னோட மதிப்புக்கு தகுந்த மாதிரி அங்கே விஷயங்கள் நடக்கலை, எனக்கு இவ்வளோ கம்ஃபர்ட்டாக விஷயங்கள் அவங்க செஞ்சு கொடுக்கல, நான் அங்கே போய் ரொம்ப சிரமப்பட்டேன், இந்த மாதிரி தன்னை பற்றி ஒரு மதிப்பை வச்சுட்டு போகிற இடங்கள்லாம் அவங்க துன்பப்பட்டுட்டே தான் இருக்காங்க. அவங்க மனசில் தன்னை பற்றி பெருமையான நினைப்பு இருக்கலாம், ஆனால் அது துன்பமான நினைப்பாக இருக்கே தவிர இன்பத்தை கொடுக்கறது இல்லை. அதனால் சங்கராச்சாரியார் தன்மானத்தையும் ஒரு வியாதின்னு தான் சொல்கிறாரு. ஓகே, இப்போ லேடிஸ் எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு பட்டுப்புடவை கட்டிட்டு ஜுவல்ஸ் எல்லாம் நிறைய போட்டுட்டு போவோம் இல்லைங்களா? அது எதனால் போட்டு போகிறோம்? அடுத்தவங்க நம்மளை மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டுட்டு போகிறோம். ஆனால் வீட்டுக்கு திரும்பி வந்தோடனேவே நம்ம அப்படியே தூங்குறோமா இல்லை அப்படியே இருக்கிறோமா? ஏன்னா அவங்களுக்கு வந்து அது மற்றவங்க மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை போட்டாலும் நமக்கு அது வந்துட்டு வசதி படக்கூடியதாக இல்லை. அது நம்ம வேற மாற்று உடை, நமக்கு எது இலகுவாக இருக்கோ அந்த உடைக்கு மாறி நம்மளுடைய இயல்பான நிலைக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம விரும்புவோம். உலகத்துக்காக தான் நம்ம அப்படி படோபடமாக ஆடைகள் உடுத்திக்கிறோமே தவிர அதுக்கு நமக்கு நிச்சயமாக நமக்கு அது இன்பத்தை தர்றதில்லை. அதே மாதிரி தான் நடிகைகளும் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ படத்தில் பார்க்குறப்போ மேக்கப் போட்டு எல்லாமே இருக்காங்க. ஆனால் அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய வந்து மேக்கப் இல்லாமல் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லைங்களா? ஏன்னா அவங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. அவங்க மேக்கப் போட்டு போட்டு அவங்களுக்கு வந்து அது அழுத்து போயிட்டு அவங்களோட இயல்பாக இருக்கிறதா அவங்க ஆனந்தம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் நம்ம வந்துட்டு நிரந்தரமில்லாத தாமரை இலை தண்ணீர் மாதிரி இந்த நிரந்தரமில்லாத வாழ்க்கையில் நம்ம நிரந்தரமாக எது இன்பத்தை தருதோ அந்த இன்பத்தை அடையறக்கான வழியை மோட்சத்தை தான் நாடணுமே தவிர தற்காலிகமான நிலையற்ற விஷயங்களின் மீது நாட்டத்தை செலுத்தி காலத்தை வீணடிக்க வேண்டாம் என்பதை இந்த 4வது பாடலின் மூலமாக சங்கரர் நமக்கு விளக்குகிறார். அடுத்த 5வது பாடல். யாவத் வித்த உபார்ச்சன சக்தஸ் தாவத் நிஜ பரிவாரோ ரக்தஹ பశ్చాத் ஜீவதி ஜர்ஜர தேஹே வார்த்தாம் கோயபி ந பிருச்சதி கேஹே. யாவத் என்றால் எதுவரை, வித்தன்னா பணம் பொருள், உபார்ஜன சம்பாதித்தல் ஈட்டுதல், சக்தஸ்னா முடியும் சக்தி இருக்கிறோம் காலம் வரை, எதுவரை பொருளீட்ட முடியுமோ பொருளீட்டும் சக்தி இருக்கிறதோ, தாவத் அதுவரை, நிஜ பரிவாரோ சொந்த பந்தங்கள், ரக்தக என்றால் ஒட்டி உறவாடுவார்கள், எதுவரை உன்னால் பொருளீட்ட முடியுமோ அந்த சக்தி உள்ளவரை மட்டுமே அதுவரை சொந்த பந்தங்கள் உன்னிடம் ஒட்டி உறவாடுவார்கள்.
பశ్చాத் என்றால் பிறகு, ஜீவதி வாழும்போது, பிறகு வாழும்போது, ஜர்ஜர தேகே வயதாகி முதுமையால் நலிந்த தேகம், அதுதான் ஜர்ஜர தேகம். வார்த்தாம்னா வார்த்தைகளால், கோயபி என்றால் எவரும், பிரிச்சதி என்றால் விசாரித்தல், கேகே வீட்டில், நா பிரிச்சதி கேகே வீட்டில் வந்து விசாரிக்க கூட மாட்டாங்க. எது வரைக்கும் உங்களால் பணம் சம்பாதிச்சு மற்றவங்களுக்கு செலவழிச்சிட்டு இருக்க முடியுமோ அது வரைக்கும் சொந்த பந்தங்கள் உங்களை புடை சூழ்ந்து கொண்டு இருப்பார்கள். பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடுநடுங்கும் தேகத்தை, வயதாகி நடுநடுங்கும் தேகத்தை பெற்ற காலத்தில் உங்களை வீட்டில் வந்து விசாரிக்க கூட ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. வீட்டில் வந்து வெளியே நீங்கள் போனால் கூட உங்ககிட்ட பேசாமல் நழுவி போயிடுவாங்க அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க. இப்போ ஒரு குடும்பத் தலைவர் இருக்கார், அவர் வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு காலையில் நேரத்துக்கு காஃபி டிஃபன் எல்லாம் கொடுத்து அவரை ஆஃபீஸுக்கு கிளப்பி விடுறதில் அவங்க மனைவி வந்து ரொம்ப விருப்பமாகவும் இருப்பாங்க, ரொம்ப ஈடுபாட்டோடு இருப்பாங்க. ஆனால் அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க, காலையில் ஒரு காஃபி கேட்டால் கூட இருங்க பையன் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்காங்க, வீட்டில் தான் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன அவசரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ அவரோட மதிப்பு குறைஞ்சி அவரை கவனிக்க மாட்டாங்க. ஓகேங்களா. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இங்கே தெரிஞ்சிருக்கும், சிங்கநல்லூரில் ஒரு கேன்டீன் இருக்குங்க. அங்கே வந்து ஃபுட்டெல்லாம் வந்து குறைந்த விலையில் வந்து அவங்க ஒரு சர்வீஸ் மாதிரி தந்துட்டுருக்காங்க. அங்கே காலையில் ஒரு 6-7 மணிக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா முதியவர்கள் தான், வயதானவர்கள் தான் வந்து நிறைய பேர் கூட்டமாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா அங்கே வந்தால் நிம்மதியாக டீ காஃபி டிஃபன் சாப்பிட்டுட்டு போய்க்கலாம், வீட்டில் மனைவிக்கிட்டேயோ மருமகிட்டே கேட்டால் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. இப்போல்லாம் எப்படின்னு தெரில, ஃபாரின் போயிட்டு வர்றதெல்லாம் ரொம்ப சகஜமாயிட்டதுனால இப்போ அந்த பிரச்சனை இருக்காது. கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபாரின் போயிட்டு வந்தாலே அவரை பார்க்கறதுக்காக நிறைய பேர் சொந்த பந்தங்கள் வந்து வெளியூரில் இருக்கிறவங்கெல்லாம் கூட வந்து பார்க்க வந்துடுவாங்க. எதுக்காக? அவர் நல்லா இருக்கார், அவர் பார்க்கறதுக்காக போகிறாங்களா? இல்லை, அவர் ஒரு பேக் நிறையா ஃபாரின் திங்ஸாக வாங்கிட்டு வந்திருப்பார். அதில் சாக்லேட்லேருந்து சென்ட்டு என்னென்ன பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பார். ஸோ அதையெல்லாம் பார்க்குறக்கும் அதை அவங்ககிட்டருந்து வாங்குறக்கு ஏற்கனவே ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து அங்கே அந்த ஊரில் எப்படி கஷ்டப்பட்டார், எவ்வளோ சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார், தங்கறதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டாரா, ஹோம் சிக்னால் எவ்வளோ அவதிப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் ஒருவேளை அவர் குடும்பத்தில் இருக்கிறவங்க அவரோட தாய் வேணால் அதிகமாக கவனிக்கலாமே தவிர மனைவி கூட கேட்பாங்களான்னு தெரியல. தாய் மட்டும் கவனிப்பாங்க, மற்றவங்க எல்லாருமே அவர் ஈட்டுற பொருள் மேலே தான் குறியாக இருப்பாங்களே தவிர அவரும் யாரையும் மதிக்கிறதா இல்லை. இப்படி சம்பாதிச்சுட்டு இருந்த ஒருத்தர் வயசாயிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்காருன்னு வைங்க, அவர் நல்லா விளையாண்டு மெடல் எல்லாம் வாங்கி இப்போ வந்து ரிட்டையர் ஆகி வயசாயிருச்சு, அவர் வீட்டில் இருக்கார். வீட்டில் இருக்கிறப்போ அவர் கூட அவரோட நினைவுகள் மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். இப்போ அவரால் எந்திரிச்சு ஓட முடியாது, விளையாட முடியாது இல்லைங்களா. அப்போ உட்காந்துட்டு ஷெல்ஃபில் அவர் வாங்கின மெடல் எல்லாம் அடுக்கி வச்சுருக்கு, அதையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அவர் நல்லா ஓட்டப்பந்தயத்தில் இருந்து மெடல் வாங்கினவர் இப்போ அந்த மெடலை எடுத்து கையில் பார்க்கலாம் அப்படின்னா கூட அவரால் எந்திரிச்சு போய் அந்த மெடலை எடுத்துகிட்டு வந்து வச்சு கையில் ரசித்து பார்க்க முடியாது. இவ்வளோதான் வாழ்க்கை இல்லைங்களா. நம்ம எவ்வளோதான் வயது இருக்கிற காலத்தில் ஆடி ஓடி இருந்தாலும் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். வயதான காலத்தில் நம்ம நினைவுகளோடு மட்டும்தான் இருக்க முடியும். அதனால் ஞானக்கல்வியில் நம்ம காலத்தை செலவிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒருவேளை இளம் வயதிலேயே தன்னை அறிந்து கொண்ட ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஞானக்கல்வின்னு ஒருத்தர் அறிஞ்சு கொண்டு இருந்தார், அவருக்கு அதே மாதிரி வயசாகிறப்போ நம்ம அதே மாதிரி அவங்கள அவாய்ட் பண்ணுவோமா? இல்லை. இப்போ நம்ம குருநாதர் இருக்கார், ஒரு வார்த்தை பேச மாட்டாரா அப்படின்னு நம்ம எவ்வளோ ஏங்குறோம். எங்கெங்கே இருந்தோ எல்லாம் வந்திருக்கீங்க இல்லைங்களா அவர் பேசுகிறத கேட்குறக்காக. இப்போ கூட பாருங்கள், நீங்கள் நினச்சிட்டு இருந்திருக்கலாம் அவர் கிளாஸ் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, இன்னும் கொஞ்சம் நேரம் அவரோட சொற்பொழிவை கேட்டு இருந்திருக்கலாம், ஞானத்தை பெற்றிருக்கலாமே அப்படி தான் நினைப்பீங்க. ஸோ ஞானம் பெற்ற ஒருத்தர் வயதானாலும் அவர் கூட பேசுகிறக்கும் அவர்கிட்ட இருந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கும் நம்ம ரொம்ப விருப்பப்படுவோம். அப்போது இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா உறவுகள் மேலே இருக்கிற பற்றையும் நம்ம விட்டுறணும் அப்படிங்கிறது 5வது பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுவரை 5 பாடல்களோட விளக்கத்தை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இதில் முதல் பாடலில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கர்ம பலன்கள் மேல் இருக்கிற பற்றை விட்டுவிடணும் அப்படின்னு விட்டு வைராகியத்தை நமக்கு கற்பிக்கிறார் சங்கரர். 2வது பாடலின் மூலமாக மேலும் மேலும் பணம் குவிக்க வேண்டும் என்ற செல்வத்தின் மேலுள்ள பற்றை விடுமாறு அறிவுறுத்துகிறார். 3வது பாடலின் வாயிலாக
உடல் இன்பத்தின் மேலுள்ள பற்றை விட்டு விடுமாறு அறிவுறுத்துகிறார். 4வது பாடலின் மூலமாக நீண்ட காலம் வாழ்வோம் என்ற இந்த மனித சரீரத்தின் மேலுள்ள பற்றை விடுமாறு அறிவுறுத்துகிறார். 5வது பாடலின் மூலமாக எதுவரை உன்னால் செல்வம் ஈட்டி கொடுக்க முடியுமோ அதுவரை மட்டுமே உறவுகள் உன்னுடன் இருக்கும். அதனால் உறவுகளின் மேலுள்ள பற்றை விட்டுவிட்டு மோட்சத்தை நாடுவாயாக, அந்த கோவிந்தனை நாடுவாயாக என்று ஆதிசங்கரர் நமக்கு ஞானத்தை வழங்குகிறார். நன்றி. அடுத்த 5 பாடல்களை நமக்கு விளக்குவதற்காக ஆச்சாரியார் கற்பகம் அவர்கள் காத்திருக்கிறார். அவர்களை வரவேற்று நான் விடைபெறுகிறேன். நன்றி.